இடத்துல பேசுவோம். திரு ஸ்ரீராம், நீங்க பெரியார் குறித்து சீமான் சொன்ன கருத்துக்கு அவரிடமே ஆதாரம் இல்லாத நிலையில தன்னிடம் ஆதாரம் இருக்கிறது, அந்த ஆதாரத்தை நான் தருகிறேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்வது ஏன்? இல்லை, என்னோட கருத்தை நான் இங்கே சொல்ல வரேன். திரு அண்ணாமலையின் கருத்து அவர் தான் நீங்கள் கேட்கணும். நான் என்றைக்குமே எங்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு இந்த திராவிடம் என்பது ஒரு மிகப்பெரிய பிம்பம் மாற்று கருத்து இல்லை. அவர் சொன்ன கருத்துல பதில் சொல்றதுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? அவருடைய அண்ணாமலை நிச்சயமாக அவருக்கு ஆதாரம் இருக்குன்னா அவர் ஆதாரத்தை காட்டவும். நான் இங்க சொல்ல வந்த கருத்தை என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் ஆதாரத்தை காட்டல நீங்க அவர் காட்டுவாருன்னு சொல்லிருக்காரு. நீங்க அவர் கேளுங்க. சொல்லுவது ஒன்னே ஒண்ணுதான். திராவிடத்துக்கெல்லாம் முன்னாடியே 50 வருடம் முன்னாடியே முண்டாசு கவிஞன் பாரதி பெண் உரிமையா இருக்கட்டும், பெண் விடுதலையா இருக்கட்டும், பெண் படிப்பா இருக்கட்டும், சமூக நீதியா இருக்கட்டும், ஜாதி ஒழிப்பா இருக்கட்டும், சாதி வேறுபாடாக இருக்கட்டும், இல்ல சொத்துரிமையா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே நம்மளுக்கு எழுதி சென்றவன் பாரதி. அதனால இந்த திராவிடம் தான் இதெல்லாம் நமக்கு கிடைச்சது என்பதை மிகப்பெரிய பொய்ய 60 ஆண்டு காலமாக உருட்டி கொண்டிருக்கிறார்கள் தான் என்னுடைய பார்வை. யார் என்ன பேசினாரு, எது சர்ச்சை, அதெல்லாம் மக்களுக்கு சொத்துரிமை குறித்து பாரதி எதுவும் எழுதியிருந்தாரா? நிச்சயமாக சொத்துரிமையை பேசினார். பெண்களோட படிப்புக்கு சொல்றாரு. அவருடைய பெண் குழந்தை 5 வருடம் இருக்கும் போது கடையத்தில் அவருடைய ஸ்கூல்ல போய் சேர்க்கிற போது பெண்களுக்கு படிப்புரிமை இல்லைன்னு சொல்ற போது அவர் எழுதுறாரு, பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எழுதுறாருங்க பாரதி. அன்னைக்கு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு, பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு அன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்னமோ இன்னைக்கு வந்துதான் எங்க கோவில் ஆலய பிரவேசம் எழுதியது வைத்தியநாத ஐயர் மதுரையில் இருந்தவர். அதற்கு சட்டம் இயற்றியவர் திரு ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி. துரும்பை கூட போடாமல் திராவிடம் எல்லாம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது என்பது இந்த 60 ஆண்டு பொய்யை சிலர் இப்ப உணர தொடர்ந்து இருக்கிறார்கள். அந்த சர்ச்சை பேச்சுகளுக்கு அவர்தான் ஆதரவு தர வேண்டும், அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு உண்மை இப்ப நாம் தமிழரை எடுத்துக்கோங்க. இவ்வளவு நாள் அவங்க திரு ஈவேரா அவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு உண்மை தெரிகிறது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு உண்மை யார்? பாரதி என்ன சொன்னான்? இல்ல அதே பாரதி 63 நாயனார்கள்ல நந்தன் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த 63 நாயனார்களை நாம் நம்புகிறவர்கள் இருக்கிறார்களே, அதுல சொல்றான் நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நன்னிலத்தில் கண்டதுண்டோன்னு எழுதுறாரு பாரதி. ஒரு இவருக்கு ஒரு கனகலிங்கம் என்ற ஒரு பெரியார் குறித்து பேச இல்லங்க. நீங்க பாரதி குறித்து பேசினாலே மிச்சதெல்லாம் உடைஞ்சிருங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், மிச்சத பத்தி நான் பேச கூட இல்ல. ஒரு பாரதியை பற்றி யாரும் மறுக்கல. இல்ல தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதன் யாருமே திராவிடம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்ன செய்தது என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். கேள்வி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் எனக்கு. பாரதி சொன்னதையோ நீங்க சொல்லக்கூடிய யார் சொன்னதையும் யாரும் மறுக்கல. ஆனா இடைப்பட்ட காலத்துல சமூகத்துல என்ன நடந்தது, பெண்களுக்கு என்ன நடந்தது, பெண்களால் கல்வி கற்க முடிந்ததா, பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த உரிமை வந்துதான் இதெல்லாம் நடந்தது என்று சொல்வதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? 50 வருஷம் முன்னாடி சொன்ன ஒரு பாரதி தமிழுக்கு தனி ஒருவனுக்கு உணவில் என்றால் ஜகத்தினை அழித்திருவோம்னு சொன்னா, இதுக்கு மேல உன்னதமான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வேணுமா? காக்கையும் குருவும் எங்கள் ஜாதின்னு சொன்னா பாரதி. இதுக்கு மேல உங்களுக்கு உன்னதமான ஸ்டேட்மெண்ட் வேணுமா? இதெல்லாம் என்னமோ 50 வருஷம் அப்பவே சொன்னவரை இவர் தான் எங்களுக்கு கிடைத்தது, இதை தான் எங்களுக்கு செய்தது என்ற பொய்யை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நந்தன் என்கிற பார்ப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நந்தன் என்கிற பார்ப்பான். நான் நந்த புராணம் படிச்சிருக்கேன், இங்க உள்ளவங்களும் படிச்சிருப்பாங்க நம்புறேன். நந்தன் ஏன் எரித்து கொல்லப்பட்டாருங்கிறதையும் ஸ்ரீராம் சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் பாரதியோட ஸ்டேட்மெண்ட் நான் பேசுறேன். யார் எரித்தார்? பாரதி எரித்தார். பாரதி எரித்தார். இதான் இந்த மாதிரி பொய் சொல்வதுதான் திராவிடம். நீங்க சொல்லுங்க. பொய் உருட்டலை சொல்வது திராவிடத்தை மட்டும் தான் நான் எதிர்க்கிறேன். யார் எரித்தார்? பேசுவோம். திரு காமராசன், இங்க பெரியார் பேசியதாக அவர் சொன்ன கருத்துக்களுக்கான ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலிருந்து அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதை நீங்க நாட்டுடைமை ஆக்காமல் தனியுடைமையாக வைத்திருப்பதுதான் சிக்கல்களுக்கு காரணம். அப்படி உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம கார்த்திகேயன் சார் நல்ல மருத்துவர்னு நினைக்கிறேன். ஒரு மருத்துவர்கிட்ட போய் வயிற்று வலி எனக்கு வைத்தியம் பாருங்கய்யா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே ஒரு காயக்கல்பம் இருக்குது, அந்த காயக்கல்பத்தை வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பதில் இருக்குது. சரிங்களா? இப்போ எல்லாம் நாட்டுடைமை ஆனால் தான் ஒரு நூல்களை பார்க்க முடியுமா?
ஒரு நூல் ஆதாரங்களையோ சான்றுகளையோ நாட்டுடைமை ஆனால் தான் பார்க்க முடியுமா? எல்லாரும் பார்க்குற வகையில் தான் அந்த இப்போ ஒரு லைப்ரரியில் போய் ஒருத்தர் தேடி பார்த்தா அது இருக்கும், அவர் சொல்லணும். எல்லாரும் வந்து கருத்து சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஆதாரங்களை தேடுறதுங்கிறது ரொம்ப உலகத்தை ரொம்ப விசித்திரமானது. அவர் ஒரு கருத்தை சொன்னார், அந்த கருத்துக்கு எதிர்கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் இந்த அதுவும் வந்து யார் கேட்குறாங்கன்னா அவரை யார் மேடையில் ஏற்றினார்களோ அவருடன் பழகினார்களோ அந்த தோழர்கள் தான் கேட்குறாங்க. பெரியார் அமைப்பை சேர்ந்த இந்த தோழர்கள் தான் அவரை மேடையில் ஏற்றி வீதிதோறும் பேச வைத்தாங்க, ஒரு தலைவர் ஆக்குனாங்க. அவர் தலைவர் ஆனோடனே அவர் சொன்ன மாதிரி அந்த பாதையிலிருந்து விலகி போய்விட்டார். மறுக்கல, நானும் இப்ப மறுக்கல, அவரும் மறுக்க மாட்டார். சரிங்களா? நான் ஒன்றும் இதை வந்து சுட்டி காட்டுறது வந்து சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. அந்த தோழர்கள் தான் அவங்க கிட்ட கேட்கறாங்க, தோழரே நீங்க வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறீங்க, எங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லலை. சரிங்களா? ஆதாரம் வரும்னு கூட அவர் சொல்லல. சீமான் எங்கேயாவது ஆதாரம் வரும், அவர் என்ன பதில் சொல்றாருன்னா இல்ல நாட்டுடைமை ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த நூல்களையாவது நாட்டுடைமை ஆன பிறகுதான் படிக்கிறாங்களா? எந்த பத்திரிகையாவது ஆதாரமே இல்ல அப்படின்னு அவர் சொல்லல. நீங்க நூல்களை நீங்க பொதுவெளியில நாட்டுடைமை ஆக்குங்கள், அப்ப ஆதாரத்தை நான் காட்டுறேன். முதல் பிரச்சனை சார் பாலவேல் சார், ஒரே ஒரு நிமிஷம். இப்ப இந்த இது பப்ளிக் இது தானே, பப்ளிக்ல ஸ்ட்ரீம் லைன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த இதை வந்து நீங்க ஆனா பப்ளிக் ஓனர்ஷிப்பா இது பப்ளிக் ஓனர்ஷிப்பா? நியூஸ் 18க்கு தானே சொந்தமானது. ஆமா, அதே மாதிரிதான் ஒருத்தர் நூலை வெளியிடலாம், ஆனா இதை எல்லாரும் பயன்படுத்த முடியும்ல. அதே மாதிரிதான் அவங்க என்ன ஆதாரங்கள் இருக்குதுன்னா விடுதலை இதழ் பார்க்கலாம், அவங்க கிட்ட இருக்கு, இன்னும் பல நூலகங்கள்ல இருக்கு, வெளிநாட்டு நூலகங்கள்ல இருக்கு. அதை ஆதாரமா வைத்து பல பேர் எழுதியிருக்காங்க. இந்த இப்ப உறவு பற்றி அவர் எடுத்து காட்டினாரே, அந்த கட்டுரை எடுத்துட்டு வந்து முழுசா கூட படிச்சு பார்க்கலாம். சொந்த புத்தியும் தர்க்க புத்தியும் இருக்கிற ஒருத்தர் வந்து எந்த காரணத்தின் அடிப்படையில் அவர் சொன்னார், எந்த போக்குல அவர் சொன்னார் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இல்ல ஒரு தொடர் விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த கருத்துக்களுக்கான எதிர்வினைகளை பதிவு செய்யறாங்க. அப்ப அதற்கான ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது தனி உடைமையாக இருக்கிறது, அது பொதுவெளியில பொது உடைமையாக இல்ல, எல்லாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில இல்ல அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டு. இது வந்து நான் அவர் சொன்ன உதாரணத்துல இருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சார். இப்ப நியூஸ் 18 என்ன வேணா இந்த செய்தியை வந்துட்டு எடிட் பண்ணி போட முடியும், அதற்குண்டான உரிமை உங்கள்ட்ட இருக்கு. வேற ஒருத்தர் எடுத்து பப்ளிஷ் பண்ணா அதுக்குண்டான காப்பிரைட் உங்களால கொடுக்க முடியும், அதற்குண்டான உரிமை இருக்கு. அது இருங்க அந்த விதிமுறைக்குள்ள இது வராது, நேரலையில போய் பேசிட்டு இருக்கோம்ல, சரி முடிச்சிட்டோம். இது போது எடிட் பண்ணி போட முடியும். ரொம்ப அறிவாளித்தனமா இல்ல பேசு, வேண்டாம் தனிப்பட்ட விமர்சனங்களே வேண்டாம், சொல்லி முடிச்சு கேள்வி வச்சு முடிச்சிடுறேங்க. ஏன் பதறீங்க? கேள்வி அவர் முதற்கட்ட கருத்து நான் உங்களுக்கு வரேன், அவர் பேசுறது நான் உங்களுக்கு தான் வரேன். அறிவு கட்டத்தனம் இருக்கு, அப்படிதான் உங்களுக்கு தோணும். ஏன்னா அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிச்சுனா அதை எடிட் பண்ண முடியும், எல்லாரும் வழக்கறிஞர்கள் அதை எடிட் பண்ண முடியும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அறிவில்லாதவன்ட்ட நான் இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம் ஆதாரம் பேசும்போது மரியாதை கிடைக்கும். நீங்க மரியாதை இல்லாமல் பேசினால் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. பிரச்சனை நான் கேள்வி கேக்குறேன், கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. ஒரு டாக்டர் அவரோட சுற்று அவர் பேசி முடிக்கிட்டு நான் வரேன் கார்த்திகேயன். இல்ல நாட்டுடைமை ஆக்குறது இல்ல, நான் மறுபடியும் எல்லாருக்குமே அந்த கோரிக்கை வைக்கிறேன், ஆக்கப்பூர்வமா பேசுவோம், கருத்துக்களை எல்லாரும் கொண்டு போய் சேர மரியாதையோட பேசுவோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது வந்து என்ன நம்ம நாம் தமிழர் தோழர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா, பெரியாருடைய எழுத்துக்கள் ஏற்கனவே நாட்டுடைமை தான் ஆயிருக்கு. சரிங்களா? ஏற்கனவே வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் அவங்க நூல்களை வெளியிட்டதுக்காக ஒரு வழக்கு நடந்தது, அவங்களுக்கும் திராவிடர் கழகத்துக்கு நடந்தது. அந்த வழக்குல ஓய்வு பெற்ற நீதிபதி, இப்ப நீதியரசராக இருக்கக்கூடிய நீதிபதியா இருக்கு சந்துரு அவர்கள், அவருடைய எழுத்தை யார் வேணாலும் வெளியிடலாம், அது வந்து சட்டப்படி அவர்களுக்கு உரிமை இல்ல, கிளைம் பண்ணி வெளியிடக்கூடாதுன்னு சொல்வதற்கு திராவிடர் கழகத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா?